ரசிகரோட ஃபேமிலி கஷ்டத்தை புரிந்த தனுஷ் நெகிழ்ச்சி ஏற்படுத்திய செய்தி. பயந்து போய் அப்பாவை கட்டிப்பிடித்தே இயக்குனர் ஜேசன் சஞ்சய் பகிர்ந்த சுவாரஸ்ய தகவல். GDN படத்தில் பாராட்டுகளை அள்ளுவேன், நம்பிக்கையுடன் இருக்கும் நடிகர் கருணாகரன். பாக்ஸ் ஆபீஸை திணற வைத்த ஜனநாயகன், வெளியான 10 நாட்களில் எடுத்த வசூல் எவ்வளவு தெரியுமா? ஆன்மீக பேச்சாளரை கரம் பிடிக்கும் பிரபல நடிகை யாருன்னு தெரியுமா? வெளியானது மாறுவேஷம் திரைப்படத்தின் கருப்பு ஆடு பாடல். பெரிய திரையிலிருந்து சின்ன திரை வரைக்குமான கரண்ட் அப்டேட்ஸை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நீங்க ரெடியா? வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் ரசிகர் மன்ற நிர்வாகி ராஜசேகரின் மகள் ஹர்ஷிதாவுக்கும், வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ரசிகர் மன்ற நிர்வாகி தனசேகரின் மகள் ஸ்வேதா என்பவங்களுக்கும் கல்வி செலவிற்கான காசோலையை நடிகர் தனுஷ் வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த நிகழ்வு அவர் நடிக்கும் ஓம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு களத்துல நடந்திருக்கு. தற்போது இவரது இந்த செயல் ரசிகர்களிடையே பெரும் பாராட்டுகளை பெற்று வருது. சமீபத்திய பேட்டியில இயக்குனர் ஜேசன் சஞ்சய் தனது தந்தையுடன் நிகழ்ந்த சிறு வயது அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு. அதில் நான் அடிச்சா பாடலில் நான் எப்படி இடம்பெற்றேன் என்பது எனக்கு சரியாக நினைவில் இல்லை. அந்த பாடலில் நானும் அப்பாவும் ஒரே மாதிரியான உடையில் இருந்தோம். ஆனால் ஆக்ஷன் என்று சொன்னவுடன் எனக்கு பயம் வந்து அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டேன். அப்போது சோபி மாஸ்டரும் அப்பாவும் என்னை ஆறுதல் கூறி தைரியம் அளித்தாங்க. அதே மாதிரி அது என் சிறு வயது என்பதால் அப்போது அதிக தன்னம்பிக்கை எனக்கு இல்லை என்று தெரிவித்திருக்காரு. உலகம் முழுவதும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியாக உள்ள GDN திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் கருணாகரன் தனது கதாபாத்திரம் ரசிகர்கள் மற்றும் திரையுலகினரிடையே தனக்கு மேலும் பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்று தரும்னு நம்பிக்கையில் இருப்பதா அவர் சொன்னதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த படத்தில் கருணாகரன் பெருங்கிளி என்ற முழுநீள முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே தமிழக முதலமைச்சரும் உச்ச நடிகருமான விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் பல தடைகள் தாண்டி ஜூலை 23ஆம் தேதி வெளியாச்சு. இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே, மமிதா பைஜூர், பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் பலர் நடித்திருந்தாங்க. படம் வெளியான முதல் நாளில் இருந்து படத்தை ரசிகர்கள் திரையரங்குகளில் கொண்டாடி வரும் நிலையில படத்தின் 10 நாட்கள் வசூல் விவரம் இப்போ வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படம் வெளியான 10 நாட்களில் உலக அளவில் ரூபாய் 275 கோடி வசூலித்ததா தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் டீலக்ஸ் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமான மிர்னாலினி ரவி தற்போது வெளியிட்டிருக்கிற ஒரு பதிவு இணையத்துல அதிக கவனம் ஈர்த்து வருகிறது. அந்த பதிவுல பிரபல ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணுவை தனது காதலர் என அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதன் மூலம் விரைவில் நடிகை மிர்னாலினி ரவியை ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு கரம் பிடிக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கு. தற்போது இந்த பதிவுக்கு பலர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அறிமுக இயக்குனர் ஸ்ரீனி இயக்கும் மாறுவேஷம் திரைப்படத்தில் கருப்பு ஆடு பாடல் தற்போது வெளியாகி இருக்கு. இந்த படத்துல வைபவ், ராம்கி, வியன்னா, ஜார்ஜ் மரியன், முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தற்போது வெளியாகி இருக்கும் கருப்பு ஆடு பாடலை மார்க் ஆண்டனி தாமஸ் மற்றும் சாய் ஜஹாஸ் இணைந்து பாடியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சூப்பரான அப்டேட்டை சினி வெரைட்டியோட அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிறேன்.